சண்டை இல்லை என்று சொன்னாய், உண்டு. உமக்கும் நமக்கும் பங்காளி சண்டை உண்டு. நீ நினைத்திருப்பது கிஷ்கிந்தை உன் ராஜ்யம் என்று. அப்படி அல்ல. எங்கள் ராஜ்யம் தெற்கு வரை பறந்து விரிந்திருக்கிற ராஜ்யம். இக்ஷ்வாகூணாம் இயம் பூமிகி சசைல வனகானனா தாம் பாலைது தர்மாத்மா பரதா சத்யவாத். பரதன் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான். எங்களுக்கு இந்த காடு சொந்தம். இக்ஷ்வாகூணாம் இயம் பூமிகி சசைல வனகானனா, காடுகளோட மலைகளோட சேர்ந்து இக்ஷ்வாகுலத்தின் சொத்து. கொஞ்ச நாள் ராமா காட்ட ஆண்டுட்டுவான்னு என்ன நினைச்சிருக்கார்? எங்க பெரியவர் பரதன் நாட்டை ஆண்டு இருக்கார், அதுக்காக நான் காட்டுக்கு வந்திருக்கேன். ஆனாலும் இந்த ஊர் என்னது, நீ எப்ப ஒண்ணுதுன்னு சொல்லிட்டியோ பூமி சண்டை வந்துருச்சு. காணித்தாயம் வந்தது, பூமித்தாயம் வந்தது. ஒன்று. இரண்டாவது கேள்வி என்ன கேட்டேன், உனக்கும் எனக்கு முன்பின் தெரியாதுன்னு சொன்னாய். ஒருத்தன் சண்டை போட தொடங்கும் போது முன்பின் தொடங்கித்தான் சண்டை போடணுங்கிற அவசியம் கிடையாது. நீ ஒரு குற்றவாளி, தண்டனை கொடுக்க வந்திருக்கேன். நீ என் பிரஜை. ஓரொரு பிரஜையும் முன்பின் தெரிந்தா ராஜா தண்டனை கொடுப்பாரு இல்லையே. அதனால முன்னாடி பின்னாடி தெரிஞ்சிருக்க வேண்டிய தேவையில்லை. அடுத்து என்ன கேட்டாய், என்ன மானுக்காக, தோலுக்காக, நகத்துக்காக, முடிக்காக எதற்கு வேட்டையாடி நாய்ங்கிறாய் இல்லையோ? முன்னாடி பதில் சொல்றேன் கேட்டுக்கோ. நீ ஒரு மிருகம், உனக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன், வேட்டையாடுறதுக்கு வந்தேன். வேட்டையாடும் போது யாரேனும் முன்னே நின்றா சண்டை போடுவார்கள்? வேட்டையாடுறதுக்கு போறோம், உடனே அது புலியை பார்த்துட்டு நேர புலிக்கு முன்னாடி போனு, இந்தா ஒரு கத்தி வச்சுக்கோ, நான் ஒரு கத்தி வச்சுக்கிறேன், 2 பேரும் சண்டை போட்டு ஜெயிச்சுடலாம்னா புலி கடிச்சு கொதறிட்டு போயிடும். புலியை வேட்டையாடணும்னா மறைஞ்சிருந்துதான் அம்பு விடணுமே தவிர, ஆனாலும் முன்னாடி போவார்களான்னு. அதனால நீயோ மிருகம், மிருகத்தை வேட்டையாடுறதுக்காக வந்திருக்கேன், முன்னாடி நின்று கொல்ல வேணுங்கிற தேவையில்லை. ஒரு ராஜா தண்டனை கொடுக்கிறாருன்னு வச்சுக்கோ, அவரு சண்டை போட மாட்டார் கைதியோட. அவர் தான் ஆசனத்துல உட்காந்து தலையை விட்டுட்டு அவ்வளவுதான் செய்வதோட சண்டை போட்டு ராஜா தண்டனை கொடுத்து நாம பார்த்ததில்லை. அப்ப மிருகத்தை வேட்டையாடும் போது முன்னே வர வேண்டாம், ராஜா தண்டனை கொடுக்கும் போது முன்னே வர வேண்டாம். அடுத்து நீ என்ன கேட்டேன், தண்டனை கொடுப்பதற்கு என்ன குற்றம் பண்ணேன்னு கேட்டாய். பண்ணிருக்கிய வாலி, அவனுக்கு தெரியாது என்ன பண்ணேன்னு. சரணம் சரணம்னு ராஜ்யத்தை சமர்ப்பிச்சு அழுதானி உன் தம்பி. அப்ப அவனை ஓட ஓட விரட்டி அடிக்கல. ராஜநீதிப்படி இது குற்றம். ராஜநீதி ஒருத்தன் காலில் விழுந்து சரணம்னு சொன்னால் உடனே மன்னிக்க வேணும்னு சொல்லுகிறது. நீ மீறி நடந்து விட்டாய், அதனால உனக்கு நான் தண்டிக்க வேணும். இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோ, இன்னொருத்தனுடைய மனைவியை நீ அபகரிச்சியோ இல்லையோ, அதுதான் உன்னிடத்தில் இருக்கிற குற்றம். சுக்ரீவன் உயிரோடு இருக்கும் போது ருமையை நீ அபகரித்துக் கொண்டாய். எங்க பெரியவர் மனு பகவான் சாஸ்திரத்தில் என்ன தெரியுமா சொல்லியிருக்கார், ஔரசியும் பகினிம் வாவி பாப்யாம் பாப்யனுஜஸ்தச்ச. வயிற்றில் பிறந்த பெண், கூட பிறந்த சகோதரி, கூட பிறந்தவனுடைய மனைவி, இந்த 3 பேரிடத்துல யார் தவறாக நடந்து கொண்டாலும் அவர்களை விசாரணை இல்லாமல் வெட்டுடலாம் அப்படிங்கிறது தான் மனு பகவான் சொல்லியிருக்கார். நீ தம்பி மனைவியின் இடத்திலே தவறாக நடந்து கொண்டாய், ஆக நீ தப்பு பண்ணிருக்கேன். சரணாகதனிடத்திலே தப்பா நடந்துட்டேன், தம்பி மனைவியின் இடத்துல தப்பா நடந்துட்டேன், அதற்கு தண்டனை கொடுக்கறதுக்காக வந்தேன். இன்னொன்னு கேட்டுக்கோ, யார் தண்டிக்க வேணுமோ அவன் தண்டிக்காவிட்டால் அவனுக்கு பாவம் வந்துடும். யார் தண்டனை அனுபவிக்க வேணுமோ அவன் தண்டனை ஏற்காவிட்டால் பாபம் போகாது. ஆகையால் நான் தண்டிக்க வேணும், நீ தண்டனை பெற வேண்டும். கொடுத்து தாரிய 4 கலி, அதை நீ புரிந்து கொள்வாய் என்று ராமன் பதில் சொன்னார். ராஜஹா பிரம்மஹா கோக்னச்சோரா பிராணிவதேரதா நாஸ்திக பரிவேத்தாச்ச சர்வே நிறைய காமினா. வாலி வதத்திற்கு ராமன் சமாதானம் சொல்லி, ஒன்னு வேட்டையாட வந்தோம், மாம்சத்துக்காக எல்லாம் வேட்டையாடல, தண்டனை கொடுக்கறதுக்காக வேட்டையாடினோம். தண்டனைக்குரிய குற்றம் ஏதெனில் சரணாகதனை ரட்சிக்காமல் விட்டது குற்றம், அதோட தம்பி பெண்பெண்டாட்டியை சேர்த்து கொண்டது குற்றம். இந்த 2 குற்றத்துக்காகத்தான் உண்மை கொன்றோம், இதுல ஒரு குற்றம் இல்லை. இதை கேட்டுட்டு வாலி சமாதானப்பட்டான். நசதே மருஷயே பாபம் க்ஷத்ரியோகம் குலோத்கதா ஔரசீம் பகினிம் வாபி பாரியாம் வாப்யனுஜஸ்ஸ யத்வா மிருகம் மிருகயுவது மிருகயாவதேன சன்னோ ஜகந்த நது சத்ருவத் அபிமுக்யாது. குரத்தாழ்வான் தெரிவிக்கிறார், யாரும் மிருகத்தோட போய் எதிர்கோர்த்து நிற்கவே மாட்டார்கள். அவரவர்கள் மிருகத்தோட சண்டை போடச்சே மறைந்திருந்து தானே கொள்ளுவார்கள். ஆகையாலே தத் யுக்தமேவ. ராமா, நீ மறைந்திருந்து கொன்றது சரியே. திரியக்ஷு நைவ கிரியோபித வாசசாரா. ஏதோ ஒரு திரியக்கு, அதோட போய் நீ தோழன்னு சொல்லிக்க முடியுமா? சொல்லிக் கொண்டார். இந்த திரியக்கோட எதிர்த்து நின்று யுத்தம் பண்ண வேண்டுமா? தேவை கிடையாது. தான் ஹிம்சான் சாக்ரோஷான் நாட்சிப்பேன் நான் அப்ரியம் வதேது தொந்து தர்மம் அவிஜ்ஞாய கேவலம் ரோஷமாஸ்திதா விதூஷயதி மாம் தர்மே பிதுர்வைதாமிலே ஸ்திதம். வாலியும் முடிந்தான். அப்போது சமயத்துக்கு அங்கதன் அருகிலே அழைத்தான். ராமா, என் குடும்பத்தாரிடத்திலே கோபம் காட்டாதே, என் பிள்ளை அங்கதனை போல் இருக்கிறான், இவனை உன்னோடைய தாசனாக சேர்த்துக்கொள். அடுத்து எம்பியை உம்பிமார்கள் தன்முனை கொல்வித்தனர் என்று இகழ்வரையல் தடுத்தி தக்கோய். கம்பர் தெரிவிக்கிறார், ராமா நீ ஊருக்கு போடுவேன். போன பிற்பாடு அன்னைக்கு எல்லாரும் என்ன தெரியுமா பேசுவார்?
இதோ இவர்களும் தம்பி, ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருகன் எல்லாம் கூட பிறந்தவாடு இல்லையோ, அவ எப்படி நடந்துக்கிறா பாருங்கோ. ஆனா சுக்ரீவன் தங்க அண்ணனை கொல்றதுக்காக ராமனோட தோடன்னு சொன்னான். என்ன உன் தம்பிமார்கள்லாம் சொல்ல போறாராமா? என் முனை, அதான் உம்பிமார், எம்பியை என் தம்பியை, உம்பிமார்கள் உன்னுடைய தம்பிமார்கள் தன் முனை கொல்வித்தன், தனக்கு முன்னாடி பிறந்திருக்கிற வாலிய கொல்வித்தான் என்று இகழ்வரையால் தடுத்தி. அப்படி அவ ஒருவேளை இகழ்ந்தாள்னா நீ தடு. ராமனுக்கு ஆச்சரியம், ஏது சுக்ரீவனை காட்டி கொடுக்க மாட்டேங்கிறான் வாலி, என்ன விஷயம்னு கேட்கிறான். அப்ப அவன் பதில் சொல்றான், எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பா என்னமோ என்கிட்ட பிடிங்கிட்டு போயிட்டான் சுக்ரீவன். அல்ல ராமா, சுக்ரீவன் எனக்கு ரொம்ப நல்லது பண்ணிருக்கான். என்னவெனில், வெற்றரசி எம்பி எய்தி வீட்டரசி எனக்கு ஈந்தான். வெறும் அரசான கிழ்கிந்தைய எடுத்துனுட்டான். அது வெற்றரசு, பிரயோஜனம் இல்லாத அரசு. ஆனா வீட்டரசான மோட்சத்தை எனக்கு விட்டு கொடுத்தான். இந்த விஷயத்துவம் தம்பிமார்களிடத்திலே சொல்லு, எனக்கு எந்த குறையும் இல்லை. ராமா, நான் புறப்படுகிறேன் என்று சொல்லி வானத்தின் அப்புறத்து உலகத்துக்கு ஏகினான். வானத்தை தாண்டி சொர்க்க பூமியை அடைந்தான். ராமன் நிற்கிறான். ஆலிகந்த விவாகாசம் அவட்டபியம் மகத்தருன்னு நீண்ட தன்னுடைய தனுச கீழே ஊண்டி நிற்க தார ஓடி வந்தார். ஜகாமதாரா மனஸ்வினின்னு ராமனை வெய்யணுங்கிற வேகத்தோட வருகிறாள் தாயார். கொன்னேன் சொற்றேன் முந்திர அன்ன சொற்களாய் அச்சான் அன்னது செய்கலான் என உச்சாய் உம்பியை ஊழி காணலும் நீ இச்சாய் நான் உன்னை என்று காண்கேனோ. இவனோட சேர்ந்திருக்கிறான், சண்டை போடாதேன்னு சொன்னேனே வாலி, இவன் செய்ய மாட்டான்னு மறுதலித்து பேசினாய். இனி உன்னை பார்ப்பதற்கு நாள் கிடையாது. அப்பவா தார அழுதாள். வந்தவன ஹனுமான் ஆஸ்வாசம் பண்ணினாள். தாரை அதற்கு பிற்பாடுதான் ராமனை கொடுத்திருப்பார். ஆச்சரியமா கொண்டாடுட்டாள். உத்தம பிரமேயச்ச துராசதச்ச ஜிதேந்திரியச்ச உத்தம தார்மிகச்ச அக்ஷய கீர்த்திச்ச க்ஷதிக்ஷமாவான் க்ஷதஜோபமாக்ஷ. ராமாவுடைய பெருமகள் குறையாது. இப்படி நின்று என்னை இன்னி வரைக்கும் திரும்பி பார்க்காத ஆண்கள் கிடையாது. அப்படி ஒரு பேரழகி நான். ஆனா என்ன நீ திரும்பி கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டேங்கிறியே. அதுல இருந்து நீ உன் இந்திரியங்களை ஜெயித்தவன்னு தெரிஞ்சுட்டேன். வாலி பட்டான், உன்னிடத்தில் அபசாரப்பட்டபடியாலே பட்டு போனான். உன் கீர்த்தியை குறைப்பதற்கு ஆள் இல்லை. உன் பொறுமைக்கு நீயே தான் நிகர். இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் கிடைச்சும் அந்த சாம்ராஜ்யத்தை சுக்ரீவா நீயே ஆள் என்று சொல்லுகிறாய். இதை நான் கேள்விப்பட்டதில்லை என்று தார ராமனை கொண்டாடும். ராமனுடனே அடுத்து இருக்கிற லக்ஷ்மணத்திலே சுக்ரீவனிடத்தில் ஏறி அவனுக்கு போய் சம்ஸ்காரம் பண்ணிவிடுங்கோன்னு சொல்லி வாலி சம்ஸ்காரம் முடிந்தது. அடுத்தது சுக்ரீவ பட்டாபிஷேகம். லக்ஷ்மணா ஊருக்குள் போ, நான் வருவதற்கில்லை, சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணு. பிரத்யுவாச்ச ஹனுமந்தம் புத்திமான் வாக்கிய கோவிதா சதுர்தச சமாஸ் சௌமிய கிராமம் வா யதிவாபுரம் ந பிரவேக்ஷாமி ஹனுமன் பிதுர் நிர்தேச பாரகா சுசமிருத்தாம் குஹாம் திவ்யாம் சுக்ரீவோ வானரஷபா. ஹனுமன்னு நான் நாட்டுக்குள் வருவதற்கில்லை. லக்ஷ்மணன் வந்து பட்டாபிஷேகம் செய்து வைப்பான், நடக்கட்டும். நான் பக்கத்தில் இருக்கும் மால்யவான்கிற மலையிலே தங்கி இருப்பேன். இனி அடுத்து வரப்போது 4 மாதங்களும் மழைக்காலங்கள். மழைக்காலமா இருக்கிறதுனால தேடுறதுக்கு போறதுக்கு முடியாது. நான் மறைஞ்சிருக்கேன். 4 மாசம் முடிஞ்ச உடனே நீங்க வாங்கும். வந்த உடனே சீதையை தேடுவோம். அபிஷிஞ்சஸ்வராஜ்யேச்ச சுகிருத சம்பிரஹர்ஷய இது ராமாப்யனுஜாதா சுக்ரீவோ வானரஷவா அபிஷிஞ்சந்த சுகிருதா சஹஸ்ராட்சம் இவாபராக தஸ்ய பாண்டுரமாஜக்ருச்சத்ரம் ஹேம பரிஷ்கிருதம் ஆவிவேசனதம் நித்ரா நித்ரா நிஷாசு சயனம் கதம் தத் சமுத்தேன சோகேன பாஷ்ப உபகத சேத்தனம். அவர்களுக்கு பட்டாபிஷேகத்தை முடிச்சுட்டு ராமன் வந்து மால்யவான்ல தங்கியிருக்கார். தூங்குறதில்லே, சாப்பிடுறதில்லே. 4 மாசம் கழித்தான். ஹாசீதே ஹாஹான்னு சொல்லிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து விடுறான். ராமன் தூங்குறதே இல்லை. அனித்ர சததம் ராமா சுப்தோபிச்ச நரோத்தமா சீதேதி மதுராம் வாணிம். தூங்குறதே இல்லை. எப்பவானு தூங்கினா கூட ஏதோ பாம்பு கடிச்சிட்டா போல எழுந்து கொள்ளுகிறான். சீதே சீதேன்னு அழுது அரற்றுகிறான். இப்படியே ராமன் கழிக்கிறான். ஆழ்வார், திருமங்கி ஆழ்வார், பெருமான விட்டு பிரிந்த விரகதாபம் தாங்க மாட்டாமல் 10 பாசுரம் பாடினார். தந்தஹாலில் விலங்கர வந்து தோன்னிய தோன்னல் பின் தமியேந்தன் சிந்த போயிட்டு திருவருள் அவனிடப் பெருமள வருந்தேனை மந்தமாருதம் வனமுல தடவந்து வலி செய்வது ஒழியாதே. தந்தஹாலில் விலங்கர மாருத காற்று நன்னா வீசல் மந்த மாருதம். ஆனா கணவனை பிரிந்திருந்தாலோ நாயகனை பிரிந்திருந்தாலோ அது பிடிக்குமா? சந்திரன் பால் போலே விதிக்கிறான். ஆனா நாயகனை பிரிந்திருந்தா இனிக்குமா? மாரிமாக்கடல் வளவனக் கிடையவன் வளவர திருமார்கில் தாரிநாசையில் போயின நெஞ்சதும் தாழ்ந்ததோர் துணை காணேன். நம்முடைய நெஞ்ச பகவானோட போயிற்று, பிரிந்திருக்கிறதுக்கு முடியல. அதை ராமன் இப்ப லக்ஷ்மணத்துல சொல்லிக்கிறான். சீதையனிடத்தில் நெஞ்சு இருக்கிறது லக்ஷ்மணா, இங்க இல்லை. அப்படி காத்து வீசுறது பார், மந்த மாறுத காற்று வீசுறது. சீதையினுடைய மூச்சு காற்று பக்கத்துல விடுறாப்புல எனக்கு தோன்றது. அதனால எனக்கு சீதையோட மூச்சு காற்றா காற்று வீசுறதாங்கிறது தெரியல.
ஊரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நல்லிருளாய் நீரெல்லாம் தேறி ஓர் நீடரவாய் நின்றதால் பாரெல்லாம் உண்டனம் பாம்பனையான் வாரானான் என்று விரகன் தனிய போகிறதோ என்று நாம் போய் சீதையை தேடப் போகிறோமோ என்று ராமன் அழுதரற்ற. இப்படியே 4 மாதங்களும் ஓடிப்போயின. சுக்ரீவன் வருவான், தேடப் போகிறோம்னு காத்திருக்கிறச்சே சுக்ரீவன் வரவில்லை, மறந்து போனான். புதுசாக கிடந்த ராஜ்யத்தினுடைய மோகத்தோட காமத்துக்கு வசப்பட்டு ஐஸ்வர்யத்துக்கு வசப்பட்டு மறந்தே போயிட்டான். ராமனுக்கா விரகன் தாங்களே. லக்ஷ்மணனோ துடிக்கிறான். ராமன் லக்ஷ்மணனை திரும்ப பார்த்தான். லக்ஷ்மணனுக்கு இருக்கிற கோபத்துக்கு ராமா கொன்னுடட்டுமானார். அடுத்த கேள்வி அதான் கேட்பாரு. ஏதானும்னா அடுத்த கேள்வி கொன்னுட்டமானார். கொல்றதுக்கா தோழன்னு சொல்லி இவ்வளவு பாடுபட்டிருக்கோம் லக்ஷ்மணா, வேண்டாம், நான் போய் ஒரு செய்தி சொன்னேன்னு சொல். கிஷ்கிந்தா துவாரத்துக்கு போய் மா வாலி பதம் அன்வகாக ஏன வாலி ஹதோகதா, வாலி போன வழியை இன்னும் ராமன் மூடவில்லை. சுக்ரீவா, அந்த வழியில் விழுந்து விடாதே, இதை மட்டும் சொல் போரும். அதி வேகத்தோட வில்ல எடுத்துக்கொண்டு கிஷ்கிந்தா துவாரத்துக்கு லக்ஷ்மணன் வந்து நின்னார். வந்து நின்ன வேகத்தை பார்த்துட்டு குரங்குகள்லாம் பயந்தே போடுது. என்ன நடக்க போறதோ கிஷ்கிந்தே போடுமோ. ஹனுமான் கூப்பிட்டார். ஆண் மட்டும் முன்னாடி போனா அவன் உயிரோடு இருக்க போறதில்லை, இது நிச்சயம். உன்னுடைய தாரை அனுப்பிச்சுவை. தாரை கொஞ்சம் மாறுதல். கம்பராமாயணத்துக்கும் வால்மீகி ராமாயணத்துக்கும். தாரைய சுக்ரீவன் மனைவியாக்கினுட்டான் வால்மீகி ராமாயணம். தாரைய சுக்ரீவன் தாயாக வைத்துக் கொண்டான் கம்பராமாயணம். சமுதாய நோக்கத்தோட காலப்போக்கில் ஒரு மாற்றி இருக்கலாம் என்று கொள்ள வேண்டியதான். அப்ப இங்கே ஒரு சந்தேகம் வந்து நமக்கு, இப்பதானே சுவாமி உரிமையை அவன் சேர்த்துட்டாங்கிறதுக்காக தப்புன்னு ராமன் தண்டிச்சேர்னு இருந்தான். வாஸ்தவம் தான், உயிரோடு இருக்கும் போது அற்ற போது அந்த மாறுதல் ரொம்ப முக்கியம். அவன் உயிரோடு இருக்கிறச்சே, சுக்ரீவன் இருக்கிறச்சே உரிமையை அவன் அபகரித்துக் கொண்டான். ஆனா இப்போ வாலி இல்லையோ இல்லையோ, இல்லாதபடியாலே ஒரு மனைவி மற்றொருடத்தினுடைய வாழலாம்ங்கிறது குரங்குகளுக்கு இருக்கிறது. அது மிருகத்துக்கு இருக்கிற லட்சணம், மனுஷர்களுடைய லட்சணம் அல்ல. இருந்தாலும் அதுவும் வேண்டாங்கிறதுக்காக தான் கம்பர் மாத்திட்டார். இந்த காலத்தில் அவர் இன்னும் புது கவிஞர், இந்த புது கவிஞர் இல்லை, அவர் ஏதோ கொஞ்ச நாள் முன்னாடி இருந்த புது கவிஞர். ஆனால் அவர் பாடும்போது சற்று சமுதாயத்தை தகுந்து மாற்றி அவனை தாயாகவே கொண்டிருந்தான்னு தெரிவித்தார். ஆக லக்ஷ்மணன் அவருடைய கிஷ்கிந்தா துவாரத்தில் போய் நிற்க தாரை அங்கிருந்து ஓடி வந்தாள். ஜகாம தாரா மனஸ்வினி சாப்ரஸ்கலந்தி மதவிஹ்வலாட்சி பிரலம்பகாஞ்சி குண ஹேமசூத்ரா சாப்ரஸ்கலந்தி சலக்ஷணா லக்ஷ்மண சன்னிதானம் ஜகாம தாரா நவிதாங்கயஷ்டி அவாமுகோ பூத் மனுஜேந்திர புத்ரா ஸ்ரீ சன்னிகர்ஷாத் வினிவிருத்த கோபா. அதீத கோபத்தோட நின்று இருந்தாரோ இல்லையோ, தாரேங்கிற பெண்ணை பார்த்தார். பெண்ணை பார்த்த உடனே இவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, தலையை புரிஞ்சு விட்டார். தாரை பார்த்தா என்ன பார்த்துட்டு ஒத்துரு இன்னி வரைக்கும் தலையை புரிஞ்சுட்டதே இல்லை, இது என்ன தத்துவம், இவரே இப்படி தலையை புரிஞ்சு விட்டார், ஏதானு பேசி இவர் தலையை நிமித்த வைக்கணும் அப்படின்னு காய் கனி முதலான பழங்கள்லாம் கொண்டு போய் சமைச்சு ராஜகுமாரே சாப்பிடுனாள். ஹனுமான் சொன்னா எனக்கு பழக்கமே இல்லை, ராமன் உண்ட மிச்சல சாப்பிட்டுதான் இத்தனை நாள் பழக்கம். ராமன் சாப்பிடாத நான் சாப்பிட்டா அது நாய் உண்ட எச்சில். பரமன் நுங்கிய எச்சிலே நச்சினேன், நச்சிலேனாகில் நாய் உண்ட மிச்சலே. அது ராமன் சாப்பிட்ட மிச்சத்தை தான் சாப்பிடுவேன். நேரம் மட்டும் சாப்பிட்டேன், அது நாய் சாப்பிட்ட மிச்சம், அதை ஒரு நாளும் அருந்த மாட்டேன். அவ அடுத்து சொல்லி பார்த்தா, கிங் கோப மூலம் மனுஜேந்திர புத்திர, உன் கோபத்துக்கு என்ன காரணம் தெரியாது, என் கோபத்துக்கு என்ன காரணம் உனக்கு தெரியாதான்னா, கோபத்துக்கு வசப்பட்டு நீ நிக்கிறே, நீ என்ன கேட்க வந்தே, நாங்கள்லாம் காமத்துக்கு வசப்பட்டுட்டோமேனு தானே கேட்கறதுக்கு வந்தேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு லக்ஷ்மணா, குரங்கு நாங்கள் காமத்துக்கு வசப்பட்டோம், எங்களுக்கு காமம் கூடாதுன்னு உனக்கு கோபம் கூடுமா? காமமும் குரோதமும் ஒரு தாய் வயிற்று பிள்ளார்கள் தான். காம ஏஷா குரோத ஏஷா ரஜோகுண சமுத்பவான்னு கண்ணன் தெரிவிக்கிறார். எங்களுக்கு காமம் கூடாதுன்னா உனக்கு தான் கோபம் கூடாது. மனுஜேந்திர புத்திர இப்படி கோபப்பட்டிருந்தா உங்க அப்பா ஒரு நாள் ஆண்டிருக்க முடியுமா? அவர் எவ்வளவு பொறுமையா இருந்து 60,000 வருஷம் ஆண்டார், உனக்கு என்ன மூக்குக்கு மேல கோபம் அப்படின்னு கேட்டுட்டு அடுத்து சொன்னான், உங்க ஆச்சாரிய வைபவம் தெரியுமோ லக்ஷ்மணாங்கள். இவள் ஏதோ பேசுறாளே, எதுக்கு இவ கேட்கிறாள்? நான் விஸ்வாமித்திர வைபவம் சொல்றேன், லக்ஷ்மணா கேட்டுக்கோ. அவர் காமத்துக்கு வசப்பட்டு சகுந்தலை பெற்றதை சொல்றேன். அவர் கோபத்துக்கு வசப்பட்டு 10 வருஷம் சந்தியாவந்தனமும் மறந்து போனதை என்னன்னு சொல்றேன். இதெல்லாம் சொல்றேன் கேட்டுக்கோ. ஒண்ணு நீ சொல்லவே வேண்டாம், எனக்கு ஏற்கனவே விஸ்வாமித்திர கதையெல்லாம் நன்னாவே தெரியும். இவளிடத்துல மாட்டிட்டு நம்ம பேசவே வந்திருக்க கூடாது. நாம யாரோ புருஷான் வரப்போறா சண்டை போடலான்னு வந்தா இவள் பேசுறதுக்கு வந்துட்டாலே, இன்னும் ஒரு நிமிஷம் தலையை புரிஞ்சு விட்டான். அப்ப அவ யோசித்தாளாம், இவனை தலையை நிமித்தறதுக்கு ஒரே தான் வழி. கம்பர் ரொம்ப வேடிக்கையா தெரிவித்தார். தன்னுடன் தரையில் ஊன்றி மாமியர் குழுவில் வந்தான் ஆமென மைந்தன் நிற்ப. இந்த பெண்ணுக்கு முன்னாடி லக்ஷ்மணன் எவ்வளவு வெட்கப்பட்டு நின்று இருந்தான்னா, 5 மாமியாருக்கு நடுவுல ஒரு மாப்பிளை மாட்டிட்டா எப்படி நிற்பா அப்படி நிற்பான். மாமியர் குழுவில் வந்தான், ஒரு மாமியார் இல்ல, சின்ன மாமியார், பெரிய மாமியார், நடு மாமியார், மாமியர் குழு. மாமியர் குழுவில் வந்தான் ஆமென மைந்தன் நிற்ப. ஒரே ஒரு மருமகனா இருந்தா எவ்வளவு வெட்கப்படுவோ அப்படி நிற்கிறான். தார அப்புறம் காத்து கேட்டார், லக்ஷ்மணா உன்னை பத்தி ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அது இன்னைக்கு பொய்த்து போச்சு. என்ன லக்ஷ்மணன் கேட்டார்.
இதுலதான் தூக்கி வாரி போட்டு லக்ஷ்மணன் நிலைக்கே வந்தான். இது வரைக்கும் அவன் பேசவே இல்லை, என்னமோ பேசுறான்னு விட்டுட்டான். கடைசியா கேள்வி கேட்டான், ராமனை பிரிந்து ஒரு வினாடி கூட நீ உயிரோடு இருக்க மாட்டாய்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். நச சீதா தயாஹீனா நச அகமபி ராகவ முகூர்த்தமபி ஜீவாவா ஜலான் மத்யாபிபோத்திருத்தம். மீனை தண்ணீரிலிருந்து எடுத்து வெளியே இட்டால் எப்படி உயிர் மாளாதோ, மாண்டு போகுமோ, தாங்காதோ, அதை போல ராமனை பிரிந்தால் நீ உயிரோடு இருக்க மாட்டாய்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப எங்க வீட்டு துவாரத்துக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்காது, ராமனை விட்டுட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்காதா என்ன தார கேட்ட உடனே ராமனுக்கு தோணிச்சு, ஒரு ராமனிடத்துல நமக்கு இருக்கிறது இந்த மர்மத்தை இவ யாரோ தெரிஞ்சு வச்சிருக்காளே, யார் என்று தலையனிமிருந்து பார்க்க தன் தாயரை நினைந்து நைந்து உருகி விம்முவான்னு கம்பர் எழுதினார். அப்படின்னா அதே வெள்ளப்புடவ கைம்பெண் கோலத்துல தாரையை கண்டு தன்னுடைய தாய்மார்களை நினைத்து இப்படித்தானே அவளும் இருக்காருன்னு வருத்தப்பட்டான்னு பாட்டு. அப்படின்னா தாய் ஸ்தானத்துலதான் தாரையை வைத்துக் கொண்டான்னு நாம வச்சுக்கணும். அதுக்காக தெரிவித்தேன், தன்னுடைய தாயர்களை நினைத்து நைந்து போய் உருகி இனி நாம் சண்டை போடுவதில்லைன்னு முடிவுக்கு வந்தான். சரியான சுக்ரீவாதிகள் நான் சேர்ந்து இனிமே தேடிட்டு போக வேண்டிதான் என்று ஊர்ல இருக்கிற எல்லா இந்த பாரத தேசம் முழுக்க இருக்கிற வானரோத்தமர்கள் அனைவரையும் அழைத்தார்கள். மொத்த பேரையும் கூட்டி இன்னென்னார இன்னென்ன பக்கத்துக்கு அனுப்பணும். சில பேரை தெற்கு நோக்கி, சில பேரை கிழக்கு நோக்கி, வடக்கு நோக்கி, மேற்கு நோக்கி என்ன ஒரு பக்கமாக சேனையை பிரிச்சு அனுப்புறான். அப்ப தெற்கு நோக்கி அனுப்பித்தவர்களிலே அங்கதன், ஜாம்பவான், ஹனுமான் ஆகியோர்கள் இருந்தார்கள். வடசொற்றாம் தென்சொற்றாம் வரம்பு அடை சுற்றும் தன்ஷார ஓங்கிய வேங்கடத்தில் சென்று அடைதிர் மாதோ கோடு உருமால் வரை அதனை குறுகுதிரேற்கும் நெடிய கொடுமை நீங்கி வீடு உருதில் ஆதலினால் விளங்குதில். இந்த இடத்துக்கு போங்கோன்னு சரியே அடைஞ்சுட்டே வரா சுக்ரீவன். இந்த சந்திர பாரு, அந்த பொந்திர பாரு, இந்த மலையில பாரு, அந்த தாழ்வலையில பாரு. ராமன் பார்த்தார், நான் தான் லோகத்தை சிருஷ்டித்தேன் சுக்ரீவா, ஆனா எனக்கு கூட இத்தனை தெரு வீதி எல்லாம் தெரியாது. ஆனா நீ சொல்ற இடத்தை பார்த்தா இப்படி ஞாபகம் வச்சிருக்கியே எப்படின்னு ராமன் கேட்டார். சுக்ரீவன் சிரிச்சுட்டே சொன்னான், இது மொத்ததும் வாலி என்ன துரத்தச்சே நான் ஓடின இடம், அதனாலதான் எனக்கு இது இத்தனை ஞாபகம் இருக்கே தவிர இல்லைன்னா எப்படி ஞாபகம் இருக்கும். அப்ப ராமன் திரும்ப கேட்டார், உயிருக்கு பயந்துன்னு ஓடிட்டு இருக்கிறச்சவே தெரு பேர் ஞாபகம் வச்சிருந்தான். அப்ப நேர போனா எவ்வளவு ஞாபகம் இருக்கும் இந்த சுக்ரீவனுக்கு. ஒரு இடமா சொல்லி இந்த இடத்துக்கு போகாதே, திருவேங்கடத்துல போய் தேடாதீங்கிறான் சுக்ரீவன். இந்த பாட்டு தான் சொன்னேன். வடசொற்றாம் தென்சொற்றாம் வரம்பு அடை சுற்றும் தன் சாரலோங்கிய வேகடத்தில் சென்று அடைதிர் மாதோ வேங்கட மலையில போய் தேடாதீங்கிறாங்கிறார். ரொம்ப சூட்சமான கருத்து. ஹனுமான் கேட்கிறார், ஏன் வேங்கட மலையிலே திருப்பதியில மறைச்சு வச்சிருக்க மாட்டானா, ஏன் தேடக்கூடாதுங்கிறே? திருவேங்கடத்துக்கு ஒரு பிரபாவம் உண்டு ஹனுமன். அங்க 6 ஒரு நிமிஷம் நின்றீர்கள் என்னால், ஒரு முகூர்த்தம் நின்னால் உங்க பாபங்கள் அத்தனையும் எரிக்கப்படும். பாபங்கள் எரிஞ்சு கொடுத்துன்னா மோட்சத்துக்கு போடுவீள். நீங்க போய் தேடுறேன்ட்டு ஏற்கனவே போய் தேடி ஒரு முகூர்த்தம் நிற்பீர்கள், உங்க பாபம் எல்லாம் தொலைஞ்சு போடும், மோட்சத்துக்கு போடுவீள். எனக்கு இப்ப சீதை கிடைக்கிறது முக்கியமே தவிர நீ மோட்சம் போறது எனக்கு முக்கியம் இல்லை. அதனால திருவேங்கடத்துல தேடாதே. அத்தனை நம்பிக்கை அவனுக்கு. அழ்வார் அதைத்தான் பாசுரத்துல சொன்னார், சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் கோனுடும் நமன்னெடும் திருவேங்கடம் நங்கட்டு சமன்கள் வீடு தரும் தடங்குன்றமே. அந்த திருவேங்கடத்தை ஒருமுறை சேவித்தோவென்னால் சாமியாபத்தி மோட்சத்தையே நமக்கு கொடுத்து விடும். ஆனால் அங்க போய் தேட வேண்டாம் என்ன தட்சிண திக்கில் அனுப்பி ததா பிரஸ்தாப்த சுக்ரீவ தன் மகத்வானரம் பலம் நீலம் அக்னி சுதன் செய்வ ஹனுமந்தஞ்ச வானரம். நீலன் அக்னியினுடைய பிள்ளை நீலன், ஹனுமந்தன் ஹனுமான், பிதாமக சுதன் செய்வ ஜாம்பவந்தம் மகௌஜசம், பிதாமகரான பிரம்மாவனுடைய பிள்ளையான ஜாம்பவான், தன் பிள்ளையான அங்கதன், சுகோத்திரஞ்ச சரீரஞ்ச சரகுல்மம் ததைவச்ச கஜன் கவாட்சம் கவயம் சுஷேணம் ரிஷபம் ததா மைந்தஞ்ச த்விவிதஞ்சைவ சுஷேஷம் கந்தமாதனம். இப்படி தெற்கு நோக்கி பலரை அனுப்ப அப்ப ஹனுமான் மூலையில உட்கார்ந்துருக்கார். அவருக்கு ஒண்ணு இதுல ஆர்வமே இருக்கிறதா தெரியல. தெற்கு நோக்கி போறச்ச நான் போய் தேடிட்டு வரணும் இல்லையோ, வரவே இல்லை. ராமன் பார்த்தா என்னமோ நெருடுறது போல் இருக்கு ஹனுமானுக்கு. கண்டுபிடிச்சிட்டான். ஏன்னா எதிராளி நினைக்கிறது அவருக்கு தெரிஞ்சுடும் இல்லையோ. ஹனுமான் நினைச்சிருக்கார், அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி. அவர் நினைச்சிருந்தது ஒரு சீதையை பிரிஞ்சுட்டு இந்த பாடுபடுத்த வேண்டாம் எல்லாரும் இப்படின்னு அவர் நினைச்சிருக்கார். என்ன நாளே கூடி வருது, ஒரே வானர பிரேஷனம், இங்க போ அங்க போ, இது என்ன ஒரு வைராக்கியம் வேண்டாமா அப்படின்னு அவர் நினைச்சிருந்தார். ராமன் பார்த்தார், சீதையை பார்க்கணும்னா இவன் தான் பார்க்கணும். அதனால அவனை அருகே அழைத்து மோதிரத்தை கையில் கொடுத்தார். நமூபௌன் ஆந்தரிக்ஷேவா நாம்பரே நாமராலயே நாப்சுவா கதி சங்கந்தே பஷ்யாமி ஹரிபுங்கவ ஸ்வையேவ ஹனுமன் அஸ்தி பலம் புத்தி பராக்கிரமா. ராமன் அண்ணா புகழ்ந்து சொல்றார், ஹனுமன் உன்னிடத்துலதான் புத்தி இருக்கு, பராக்கிரமம் இருக்கு, பலம் இருக்கு, தேசகால அனுவருத்திஷ்ட நயச்சனய பண்டித, தேசகாலத்துக்கு தகுந்த முடிவெடுக்கக்கூடிய சக்தி இருக்கு. தம் சமீட்ச மகாதேஜா விவசாயோத்தரம் ஹரிம்
ததௌதஸ்ய ததப்ரீதா ஸ்வநாமாங்க உபசோபிதம். அப்போது ஹனுமானை அருகிலே அழைத்து பிரீத்தியோடே தன் பெயர் பொறிக்கப்பட்ட மோதிரத்தை கையிலே கொடுத்தார். அங்குடியம் அபிப்யானம் ராஜபுத்திரியா பரந்தப எதிரிகளை தவிக்க செய்யக்கூடிய ஹனுமன் ராஜபுத்திரியான சீதையை பிரீத்தியத்தை கொண்டு போய் கொடும் என்று ராமன் கொடுக்க ஹனுமான் அதை பெற்றுக்கொண்டார். அனேனத்தாம் ஹரிஸ்ரேஷ்ட சின்ஹேன ஜனகாத்மஜா. அவர்கள் எல்லாம் தெற்கு நோக்கி தேடி வந்தார்கள். அப்பதான் ஸ்வயம் பிரபாங்கிற அவருடைய குகைக்குள்ள போய் அவளாலே வெளியிலே கொண்டு வந்து விடப்பட்டு தட்சிண சமுத்திர கரைக்கு வந்து சேர்ந்துட்டார். எங்கு தேடியும் ஆறும் கிடைக்கவில்லை. எல்லாருக்கும் மனசு விட்டு போச்சு. அப்போ ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க, எப்படி ஜட்டாயு ராம கைங்கரத்துல உயிரை விட்டுட்டாரோ அதே போல நாமும் விட்டுட வேண்டிதான் அப்படின்னு தெற்கு சமுத்திர கரையில நடுவா பேசிட்டு இருக்கா. பக்கத்துல ஒரு கழுகு, இந்த ஜடாயுடைய அண்ணா சம்பாதி இருந்தார். யாரோ நம்ம தம்பி பேரை சொல்றாளே அப்படின்னு தத்தின்னு கிட்டக்க வந்தார். யார் என் தம்பி பேரை சொன்னீர்கள்? நாங்க தான் சொன்னோம், ஜட்டாயு இருக்கேன். ஜட்டாயு உயிர் விட்டானா? யாருன்னு கேட்டார். இதான் நடந்ததுன்னு சொன்ன உடனே தன்யனானான். என்னுடைய ராமன் கைங்கரத்துக்காக உயிரை விட்ட ஜட்டாயு பண்ண பாக்கியத்தை நான் பண்ணவில்லை. இருந்திருந்தால் நானும் அதே போலத்தான் செய்திருப்பேன். நீங்கள் எங்கு வந்தீர்கள்? சீதையை தேடி வந்தோம். எங்கு போனாள் சீதை? அப்பதான் சம்பாதி தன்னுடைய கூரிய கண்ணை தெற்கு நோக்கி வச்சு பார்த்து, ஒரு மாதிரி தெரிகிறது சீதை அசோகவனத்திலே சிறைப்பட்டிருக்கிறாள் அப்படின்னு சம்பாதி தான் இந்த விஷயத்தை ஹனுமதாதிகளிடத்துல சொல்ல, இனிமே நாம இங்கேருந்து கிளம்பி போயாகணுமே. எப்படி போறது? யாரு சமுத்திரத்துக்கு போறது? தாண்ட முடியுமா? 100 யோஜன விஸ்தீர்ணமான சமுத்திரம், எப்படி போகலான்னு கூடி பேசிட்டு இருக்கா. ஒரு குரங்கு வந்து நான் 10 யோஜனை தாண்டுவேங்கிறது, நான் 50 யோஜனை தாண்டுவேன். அங்கத பெருமாள் சொன்னார், நான் இங்கிருந்து அக்கறைக்கே தாண்டி போடுவேன், ஆனா திரும்பி வர சக்தி கிடையாதுன்னா. ஜாம்பவான் வந்தார், இது என்ன நீங்கள்லாம் இந்த சின்ன சமுத்திரத்தை தாண்ட இத்தனை பாடுபடுத்துறீர்கள்? திரிவிக்ரமாவதாரம் நடந்திருக்கிறச்சே நான் 32 தடவை உலகத்தை சுத்தி வந்து திரிவிக்ரமன் உலகத்தை ஜெயித்தான்னு பண்ணிருக்கேன், உங்களுக்கு தெரியுமான்னார். ஹனுமான் கேட்டார், இன்னைக்கு தான் வீரான்னார். இல்ல சில பேர்கிட்ட நம்ம பேச ஆரம்பிப்போம், நம்ம ஏதாவது பண்ணிருக்கோம்னு சொல்ல போச்சு. 1953 நான் பண்ணது என்னன்னு சுவாமி, இது 2008, எவ்வளவுதான் இன்னைக்கு பண்ண முடியுமா? பண்ணுமான்னா இன்னைக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்ட்டு கலந்து போடுவான். அது போலதான் இப்ப ஜாம்பவானால என்னால முடியாதுன்னார். கடைசியில யாரும் கூடுறச்சே ஹனுமானுக்கு தான் பிரபாவம் தனக்கே தெரியாமல் போக ஹனுமானுடைய பலத்தை ஜாம்பவான் எடுத்துரைத்தார். திரிவிக்ரமே மயாதாத சசைல வனகானனா உத்திஷ்டன் ஹரிஷார்தூல லங்கயஸ்வ மகார்ணவம் பராகி சர்வபூதானாம் ஹனுமன்யா கதிஸ்தவ விஷண்ணா ஹரய சர்வே ஹனுமன் கிமுபேக்ஷசே விக்ரமஸ்வ மகாவேர விஷ்ணு ஸ்திரீ விக்ரமானிவ. விஷ்ணு எப்படி திரிவிக்ரமாவதாரம் பண்ணினாரோ ஹனுமன் உம்மாலையும் பண்ண முடியும், பண்ணும் என்று சொன்னவுடனே மகேந்திரகிரிக்கு மேல ஹனுமான் ஏறி நின்று கொண்டார். தன் தொடை தட்டி கொண்டார், தோள்களை தட்டி கொண்டார், ராமநாமத்தை ஜபம் பண்ணினார். இனி ஆகாசத்திலே தாவி சமுத்திரத்தை தாண்டி அக்கறைக்கு போய் சீதனிடத்துல மோதிரத்தை கொடுக்க வேண்டிதான் என்று தாவிட்டார். பாகுப்யாம் பீடிதஸ்தேன மகாசைலோ மகாத்மனா ரராச சிம்ஹா விகதா மகான்மத்த இவத்விபா ததோ ராவண நீதாயாக சீதாயாக சத்ருகர்ஷணா ஈயேஷ பதம் அன்வேஷ்டும் சாரணா சரிதே பதி. இவர் ஆகாசத்தில் எழுந்த வேகத்திலே இவரோட கூட நிறைய மேகங்கள் பரியுண்டு மேல வந்தது. இந்த போன வேகத்துல அலைகடத்தனையும் மேல வந்தது. ஆங்காங்க இருக்கிற சிங்கம், புலி, யானை, புலி எல்லாம் அங்கங்கிருந்து மலைக்குகையிலிருந்து வெளியே பீரிட்டு அழித்தது. அத்தனை வேகத்துல ஹனுமான் ஆகாசத்திலே பறந்தார். இனி அதிலிருந்து சுந்தரகாண்டம் தான். சுந்தரே சுந்தரோ ராமஹா, சுந்தரே சுந்தரி கதா, சுந்தரே சுந்தரி சீதா, சுந்தரே சுந்தரம் வனம், சுந்தரே சுந்தரம் காவியம், சுந்தரே சுந்தரோ கவி, சுந்தரே சுந்தரம் மந்திரம், சுந்தரே கிம்ன சுந்தரம். சுந்தரகாண்டத்தில் ஏதுதான் அழகில்லை? சுந்தரகாண்டத்திலே ராமன் அழகன், சுந்தரகாண்டத்திலே சீதை அழகி, சுந்தரகாண்டத்திலே கதையை அழகு, சுந்தரகாண்டத்தில் காடை அழகு, சுந்தரகாண்டத்தில் ராமாயண காவியமே அழகு, சுந்தரகாண்டத்தில் ஹனுமான் அழகு, சுந்தரகாண்டத்திலே ஓரொரு ஸ்லோக மந்திரமும் அழகு. சுந்தரகாண்டத்திலே எதுதான் சுந்தரமாக இல்லை? சுந்தரனான ராமனம் பற்றி அவன் விடாமல் ஏங்கி கிடந்த சுந்தரியான சீதையனிடத்திலே போய் மோதிரத்தை கொடுக்க சுந்தரலான ஹனுமான் சுந்தரமான ராமாயண கதைப்படி சுந்தரமான மந்திரத்தையும் மோதிரத்தையும் ஏந்திக் கொண்டு அக்கறைக்கு சென்றார். தேடினார். சீதானுகிரகத்தாலே சீதையை கண்டார், மோதிரத்தை கொடுத்தார். கிரஹீத்வா பிரேட்சமானாசா பர்த்துக்கர விபூஷணம் பர்த்தார்மிவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவத். தன் கையிலே மோதிரத்தை வாங்கினவள் தன் கணவனையே அடைந்தா போலே ஆசைப்பட்டு கிரஹீத்வா கையில் மோலை வாங்கினாள். அதான் கம்பர் தெரிவித்தார், வாங்கினள் முலைக்குவையில் வைத்தனள், ஏங்கினள் விம்பினள் உரிகனள் விதிர்த்தனள் துடித்தனள்.
தான் வாங்கின உடனே ராமனையே பெற்றா போல சீதை நினைத்தாள். பிரேட்சமானா சா பர்த்து கரவிபூஷணம். பார்த்த உடனே தன் கணவனுடைய கையை விரல அலங்கரிச்சிருக்கிற மோதிரம்னா இது பர்த்து கவர விபூஷணம். பர்தாரமிவ சம்பிராப்தா. மோதிரத்தை பார்த்தவளுக்கு விரல் ஞாபகம், விரலை பார்த்தவளுக்கு கை ஞாபகம், கையை பார்த்தவளுக்கு தோல் ஞாபகம், தோளை கண்டவளுக்கு ராமனே ஞாபகம். ராமனையே ஆலிங்கனம் பண்ணி கொண்டா போலே சீதை நின்றாள். அப்படிங்கிறது சுந்தரகாண்டத்தினுடைய அங்குடைய பிரதான சரித்திரம். மேலே சொல்ல வேண்டியதை நாளை மாலை 7 மணிக்கு, நாளை மாலை 7 மணிக்கு இந்த உபன்யாசம் அவசியம் வந்து சேர பிரார்த்திக்கிறேன். இன்று முழுதும் ராமனும் சீதையும் மனதாலே ஆலிங்கனத்திலேயே இருக்கட்டும். நாளைக்கு மேல என்ன நடந்ததுங்கிறதை சுந்தரகாண்ட சரித்திரம், விபீஷண சரணாகதி சரித்திரம், விடுமுறை இருந்ததுங்கிறதுக்காக எல்லாரும் வந்துட்டு நாளைக்கு ரொம்ப முக்கியமான சரித்திரம். சுந்தரகாண்டத்தையும் கேட்கணும், விபீஷண சரணாகதியும் கேட்கணும். ஆனால் நாளைக்கு 2 நாள் தான். அவசியம் காரியங்களை ஒழித்துக் கொண்டு வந்து சேர வேணும்னு பிரார்த்தித்தமையே.